Hi guys, good morning. This is Sanya. Backbenchers for TNPSC. As already நான் சொன்ன மாதிரி நம்ம ஸ்டாண்டர்ட் 8th ஒவ்வொரு யூனிட்டாக முடிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். ஜஸ்ட் ஒரு 10 minutes தான். எது இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் நம்ம ரிவிஷன் மாடல் ப்ளஸ் purpose of studying கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிடைக்கும். And this is a special of our backbenchers. So before going into that class, please subscribe. அப்போ உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா. இந்தியாவில் இண்டஸ்ட்ரீஸ் எப்படி டெவலப் ஆச்சு, இந்தியாவின் தொழில்களின் வளர்ச்சி எப்படி இருந்தது அப்படின்றது யூனிட் 6. ஓகே, இது வந்து நம்ம பார்க்கும்போது இட்ஸ் ஆஃப் 4 to 5-6 pages இருக்கும் டோட்டலாக. இதை நான் கன்சாலிடேட் பண்ணி வித்தின் 10 minutes கூட ஆகாது தான் இந்த லெசன். ஏன்னா எது இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் சொல்லியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி குரூப் 4ல படிக்கிற அந்த கான்செப்சுவல் மெத்தட் மட்டுமே கிடையாது. குரூப் 1ல படிக்கிற தட் இஸ் குரூப் 4ல படிக்கிற அந்த தியோரி மெத்தட் மட்டும் கிடையாது, குரூப் 1ல படிக்கிற கான்செப்சுவல் மெத்தடும் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம லெசனுக்குள்ளே போனோம்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த லெசனில் படிக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஒரு 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. இவங்க இந்தியாவை பற்றி என்ன சொன்னாங்க. சம்டைம்ஸ் கொஸ்டின்ஸில் எப்படி கேட்பாங்கன்னா, பர்த் பிளேஸ் ஆஃப் காட்டன் மேனுஃபேக்சரிங் இஸ் இந்தியா இப்படின்னு சொன்னவர் யார், இல்லை எட்வர்ட் பெர்னஸ் என்ன சொன்னார், இல்லை ஷாஜஹான் யார் பீரியடில் பெர்னியர் வந்தார், இல்லை ட்ரவங்கியர் யார், ஃப்ரெஞ்ச் ட்ராவலரா, இட்டாலிக் ட்ராவலரா, இல்லை இங்கிலீஷ் ட்ராவலரா, இந்த மாதிரி போர்ச்சுகீஸ் ட்ராவலரா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் இஸ் இங்கே இதுதான் இம்பார்ட்டன்ட். நம்ம நாட்டில் தொழில்கள் எப்படி வளர்ச்சி அடைந்தது, பரிணாம வளர்ச்சின்னு சொல்லலாம், இல்லை கண்டினியூஸாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வாழ்ந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து எட்வர்ட் பெர்னஸ் அப்படிங்கிறவர் வந்து birthplace of cotton manufacturers India, where it's probably flourished long before the dawn of authentic history. அதாவது பருத்தியோட நான் தமிழ்லையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நாட் ஒன்லி இன் இங்கிலீஷ், பிகாஸ் போன 2 தடவையுமே இங்கிலீஷில் மட்டும் தான் வந்தது. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் வந்து பிக்கப் பண்ணுறது கஷ்டம்னால நான் ரெண்டையுமே சைமல்டேனியஸாகவே கொடுத்துருக்கேன் இந்த கிளாஸில். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எட்வர்ட் பெயின்ஸ் என்பவர் பருத்தி உற்பத்தியில் பிறப்பிடம் இந்தியா என்றும் அது உண்மையான வரலாற்று காலத்திற்கு முன்பே செலுத்தோங்கியதாக இருந்தது அப்படின்னு சொல்லி எட்வர்ட் பெர்னஸ் இருக்கா. ஸோ காட்டனோட இம்பார்ட்டன்டான பர்த் பிளேஸ் இந்தியா அப்படின்னு சொன்னவர் யாரு, எட்வர்ட். அடுத்து பர்னியர் அப்படின்றவர் வந்து ஷாஜஹான் பீரியட்ல வந்திருக்காரு. முகல் பீரியட்ல யார் பீரியட்லன்னு கொஸ்டின் கேட்கலாம். நான் என்னெல்லாம் கொஸ்டின் கேட்கலாமோ அதை எடுத்து கார்னர் பண்ணி கேட்டிருக்கேன். இதை தவிர இந்த டாபிக்ல வேற எந்த கொஸ்டின்ஸும் கேட்க முடியாது. ஐ guarantee you 100%. ஓகே, ஸோ இன்க்ரெடிபிள் குவான்டிட்டி ஆஃப் மேனுஃபேக்சரிங் குட்ஸ், அதாவது ஷாஜஹான் ஆட்சியின் போது இந்தியாவிற்கு வருகை தந்த பெர்னியர் இந்தியாவில் நம்ப முடியாத எண்ணிக்கையில் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுவது, அதாவது எனாரமஸ் அமௌண்ட். நம்ம வந்து பிரிட்டிஷ் காலத்தில் தான் வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸில் நிறைய மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே எக்ஸ்கியூஸ் மீ, நம்ம நாட்டில் இன்னும் அதிகப்படியான வளர்ச்சிகள், அதிகப்படியான உற்பத்திகள் நடந்துட்டே தான் இருந்தது அப்படின்றத யார் சொன்னாரு, பெர்னியர் சொல்லியிருக்காரு. ட்ரெவர்னியர் அப்படின்றவர் வந்து பிரெஞ்சு டிராவலர். அவர் எதை பற்றி வியந்திருக்காரு அப்படின்னா, பீகாக் த்ரோன், அதாவது மயில் ஆசனம், பட்டு மற்றும் தங்கத்திலான தரை விரிப்புகள், சிறிய அளவிலான சிற்ப வேலைப்பாடுகளை கண்டு வியப்படைந்தார். அதாவது பீகாக் த்ரோன், கார்பெட் ஆஃப் சில்க் அண்ட் கோல்ட்ல கார்பெட் விரிச்சு உட்காருறது, அண்ட் மினி கார்விங்ஸ், குட்டி குட்டி கார்விங்ஸையும் பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆனார். இந்த 3 விஷயம் தெரிஞ்சா போதும் கைஸ், அண்ட் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கப்புறமா ட்ரெடிஷ்னல் கிராஃப்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட பாரம்பரிய கிராஃப்ட்லாம் என்னது, தொழில்நுட்பங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு 3 இம்பார்ட்டன் ஆனது இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. நிறையா இருக்குது, அதில் இம்பார்ட்டன் ஆனது எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, ஒரு மேட்ச் கேட்பாங்க, இல்லை சூஸில் கேட்பாங்க. சௌராஷ்டிரா எதுக்கு ஃபேமஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெல் மெட்டல், அதாவது வெங்கல மணி அது செய்கிறதுல சௌராஷ்டிரா மெம்பர்ஸ் ரொம்ப ஃபேமஸ். வாங்கா, பெங்கால் வந்து டின் இண்டஸ்ட்ரி, தகர தொழிற்சாலைகள் வந்து பெங்காலில் ரொம்ப ஃபேமஸ். டாக்கா, முஸ்லிம் கிளாத்ஸ். ஓகே, முஸ்லிம் கிளாத் எல்லாமே டாக்காவில் ரொம்ப ஃபேமஸ். இந்த 3 விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு அடுத்து நம்ம போனோம்னா டீக்ளைன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இதை வந்து நம்ம குரூப் 1ல கேட்கலாம், எதுக்கெல்லாம் இது டீக்ளைன் ஆச்சுன்னு. குரூப் 4ல இப்படி கேட்கறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. குரூப் 2ல எதிராக சாய்ஸ் ஏதாவது ஒன்று வரலாம். ஓகே, ஸோ டீக்ளைன் ஆஃப் இந்திய தொழில்களின் வீழ்ச்சி எதனால் நடந்ததுன்னா, லாஸ் ஆஃப் ராயல் பேட்ரோனேஜ், அதாவது அரசர்கள் அந்த காலத்தில் இருந்தாங்க, அவங்க அதில் எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுத்துருப்பாங்க நான் சொல்கிறேன். அரசர்கள் அந்த காலத்தில் இருந்தாங்க, அவங்க மந்திரிகளாக இருந்தாங்க, அவங்களோட ஆடை ஆபரணங்கள்லாம் டிசைன் பண்ணுற அந்த தட் இஸ் நிறைய பொற்கொள்ளர்கள், ஆசாரியார்கள், இந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே அரசர்கள் இல்லாதனால வேலை இழந்தாங்க. செகண்ட், டிரான்சிஷன் ஃப்ரம் ப்ரொடியூசர் டு எக்ஸ்போர்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், உற்பத்தியாளர்கள் மூலப்பொருட்களின் ஏற்றுமதியாளராக மாறுதல். ஆமா இல்லையா, நம்ம எல்லாம் உற்பத்தி பண்ணிட்டு இருந்தோம், இப்போ என்ன பண்றோம், எல்லா ரா மெட்டீரியல்ஸையும் மூலப்பொருட்களையும் பிரிட்டிஷ்க்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் வீழ்ச்சி அடைஞ்சது. காம்படிஷன் ஆஃப் வெஸ்டர்ன் மேட்ஸ் குட்ஸ், நம்ம கைத்தொழிலில் பண்ற குட்ஸ்
பிரிட்டிஷ்ல இருந்து வர அந்த இயந்திரத்தால் தயாரிக்கப்பட்ட பொருட்களோட போட்டியிட வேண்டிய நிலைமை. அதனால அது ரொம்ப ரொம்ப நமது காஸ்ட்லி, அது ரொம்ப கம்மியா வரதுனால காம்படிஷன்ஸ்ல நம்ம ஃபால் ஆனோம். ட்ரேடிங் பாலிசி ஆஃப் பிரிட்டிஷ், ஆங்கிலேயரின் வர்த்தக கொள்கை. இவங்க தான் முதல்ல ஃப்ரீ ட்ரேட் பாலிசி அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதாவது நம்ம பொருட்களை அங்க பிரிட்டிஷ்ல வாங்கினா அதிகப்படியான டாக்ஸ் எடுத்துரும், அண்ட் அவங்க பொருள் உள்ள வந்துச்சுன்னா கம்மியான டாக்ஸ்ல உள்ள வந்துடும். இந்த மாதிரி பாலிசிஸ் போட்டதுனால நம்ம பொருள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அண்ட் லாஸ்ட், டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன்ஸ். டீஇண்டஸ்ட்ரியலைசேஷனா தொழில்மயம் அழிதல் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, நம்ம ட்ரெடிஷ்னல் ஹேண்டிகிராஃப்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு, அதாவது டிஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு, நேஷனல் இன்கம், அதாவது நம்ம நாட்டோட வருமானத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறதுக்கு பேர் தான் டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை கொடுத்து வாட் இஸ் meant by டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னு கேட்கலாம். the process of disruption of traditional Indian craft and decline in national incomeக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இதே ரிலேட்டடா ஒரு 4 கொடுப்பாங்க, டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் அது இதுன்னு. ஸோ அதில் நீங்கள் கிளியரா இருங்க. இதுல இருந்து இந்த 5 பாயிண்ட் கம்பல்சரியா, இது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். வை இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் டீக்ளைன் டூரிங் த பிரிட்டிஷ் பீரியட். இந்த 5 பாயிண்ட் எழுதினீங்கன்னா உங்க 10 மார்க்ஸ் கேட்டால் கம்பல்சரி 8 மார்க்ஸ் கொடுப்பாங்க இந்த ஹெட்டிங்ல. இல்லையா குரூப் 1 ஃபிலிம்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இதுல ஏபிசி கொடுத்து எது அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் 5 பாயிண்ட்டும் மக்கப் பண்ணிக்கணும். ஓகே, இதுக்கப்புறமா பிகினிங் ஆஃப் மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ். மாடர்ன் இண்டஸ்ட்ரியோட பிகினிங் தான், நவீன தொழில்களின் ஆரம்பம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளான்டேஷன் இண்டஸ்ட்ரீஸ், தோட்ட தொழில்கள் தான் முதல்ல ஆரம்பிச்சாங்க. அடுத்து மெஷின் பேஸ்டு, மூணாவது என்னன்னா ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், கனரக தொழில்கள். இதுல ஒரு சில வருடங்கள் இருக்கு. இது குரூப் 4க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆஸ் வெல் அஸ் குரூப் 1க்கும் கேட்கலாம். ஆசாம்ல டீ கம்பெனி 1869 தொடங்கினாங்க. பிளான்டேஷன்ஸ்னா 3 தான் இல்லையா மேக்ஸிமம் பிரிட்டிஷ் காலத்துல. அதாவது டீ, காஃபி அண்ட் ஜூட், இது 3 தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்தது. ஆசாம்ல டீ கம்பெனி 1869 தொடங்கினாங்க. அதே மாதிரி காஃபியும் இதே டைம்ல தான் தொடங்கினாங்க. இந்த இயர் கம்பல்சரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா மெஷின் மேட், இயந்திர அடிப்படையிலான தொழில்கள். முதல்ல என்னென்ன பண்ணாங்கன்னா காட்டன் டெக்ஸ்டைல், இது அடிக்கடி கேட்குற கேள்வி. அதாவது பருத்தி உற்பத்தி இண்டஸ்ட்ரி, அது எங்கன்னா பாம்பே. ஓகே, அண்ட் அது வந்து 1854. அதுக்கு அடுத்த வருடம், இப்படி நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு லெசன் படிச்சா டாப் டு பாட்டம் படிச்சிருங்க, என்னைக்குமே உங்களுக்கு லைஃப்ல மறக்காது. ஸோ இங்க பாம்பே, இங்க தான் வந்து நம்ம என்ன பண்ணோம், காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ். அதே இது இங்க கல்கட்டா, இங்க என்னன்னா ஜூட், அவ்வளோதான். இங்க ஜூட் இங்க 1854 அப்படின்னா இங்க 1855, அவ்வளோதான். ஓகே, திஸ் இஸ் பாம்பே அண்ட் திஸ் இஸ் கல்கட்டா. இதுதான் ஃபர்ஸ்ட் பால், தட் இஸ் காட்டன் இண்டஸ்ட்ரீஸ், இது ஜூட் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, பேப்பர் மில் வந்து கல்கட்டால பெல்லிகுஞ்ச் அப்படின்ற இடத்துல 1870. இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா 70ல இது வந்தது. ஓகே, அப்புறம் முல்லன் அண்ட் லெதர் வந்து மேக்ஸிமம் கான்பூர்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இந்த 4 பாயிண்ட்டும் மெஷின் பேஸ்ல இம்பார்ட்டன்ட். இயர்ஸ்ன்னு பார்த்தா அது ரொம்ப கம்மி, எண்ணி ஒரு 6-7 இயர்ஸ் தான் இருக்கும். அது நம்ம மக்கப் பண்ணிட்டாலே எந்த விதமான எக்ஸாம்ஸும் ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். ஓகே, அப்புறம் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், கனரக தொழில்கள் அப்படின்னா முதல்ல ஸ்டீல், அதாவது எஃகு தயாரிப்பு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். இது வந்து எங்க முதல்ல பண்ணாங்கன்னா குல்டி இன் 1874, இந்த இடத்துல தான் பண்ணாங்க. அதுக்கப்புறமா டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல், டிஸ்கோ, இது வந்து 1907 ஜம்ஷெட்பூர்ல பண்ணாங்க. ஓகே, இதை டிஸ்கோ 2 பிரான்ச் ஆரம்பிச்சாங்க. 1907ல ஜென்ரலா ஆரம்பிச்சது, அண்ட் 1911 அண்ட் 1912 2 பண்ணாங்க. ஒன்னு பிக்கயான், தேனிரும்புன்னு சொல்லுவோம், ஸ்டீல் இக்னோட்ஸ், உலோக வார்ப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டையுமே டிஸ்கோ கம்பெனியா ஆரம்பிச்சது. ஓகே, டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுமே இந்த 2 இயரும் 1874 எப்போ கேட்டாலும் ஞாபகம் வரணும். அதே மாதிரி 1874 அண்ட் 1907, அவ்வளோதான். ஓகே, இதுக்கப்புறமா growth ஆஃப் மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ். மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸோட growth, நவீன தொழில் வளர்ச்சி எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா, இந்த நான் ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்கேன்ல, இது இம்பார்ட்டன்ட் கிடையாது, கிளாஸ் கவனிச்சா மட்டும்தான் புரியும். நம்ம ரயில்வே அதாவது 1853க்கு அப்புறமா ரயில்வே டெவலப்மெண்ட் வந்து 2000 to 55,000 கூடி இருக்கு. அதாவது 2000ல இருந்து 55,000 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 1853 தானே, அதாவது 61 கொடுத்துருக்காங்க 1914. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம தெரியும் இல்லையா, சுவிஸ் கேனல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ஆப்பிரிக்கா அப்படின்னா இது இந்தியா இங்க வரும். ஸோ இந்த இடத்து வழியா புகுந்து நம்ம யூரோப் போயிடலாம். முன்னாடிலாம் இப்படி சுத்தி வரணும். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சின்ன மெடிட்டரேனியன் சி அண்ட் ரெட் சியை கிராஸ் பண்ணி நம்ம சுவிஸ் கேனல்ல போயிடுவோம். ஓகே, இது யூரோப், இங்க நம்மளுக்கு பிரிட்டன் இருக்கு.
ஓகே. ஸோ இந்த இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு இப்படி கிராஸில் போயிடலாம். அண்ட் இவ்வளோ தூரம் சுற்றி வரணுன்ற அவசியம் கிடையாது. இது எவ்வளோ கிலோமீட்டர் குறைச்சிருக்கு அப்படின்னா இட் இஸ் 4800, நியர்லி 5000 கிலோமீட்டர். இது கேட்கலாம், இந்த ஃபேக்ட் கேட்பாங்க, இது கேட்க மாட்டாங்க. இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ்க்காக சொன்னேன், இது கேட்க மாட்டாங்க. பட் இது கேட்பாங்க, எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்விஸ் கேனல் நம்ம ட்ராவலிங்கை குறைச்சிருக்கு அப்படின்னா 4830. அதுக்கப்புறமா இந்த மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸில் எப்படி எப்படிலாம் வளர்ச்சி அடைந்தது அப்படின்னா சுதேசி மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதாவது தட் இஸ் நம்ம நாட்டிலே சுதேசி சொந்தத்திலே பண்ணணும், நம்ம இதில் எல்லாத்தையுமே ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சுதேசி 1905 நடந்த அந்த விஷயம் ஜூட் அண்ட் காட்டன் மில்ஸை வந்து டெவலப் பண்ணுச்சு. பருத்தி மற்றும் சேனல் அந்த இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுச்சு. ஏன் இண்டஸ்ட்ரீஸ் க்ரோத் ஆச்சுன்னா 3 இம்பார்ட்டண்டான விஷயம் இருக்குது. ஒன்று, அங்கே யூரோப்லேருந்து வந்து நம்ம நாட்டில் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் நிறையா கிடைச்சிது, இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஹையர் ப்ராஃபிட் எடுத்தாங்க. செகண்ட் ஒன், லேபர் ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடைச்சாங்க. ஓகே, நிறைய பாப்புலேஷனால ரா மெட்டீரியல்ஸ் சீப்பாக கிடைச்சிது. அதே மாதிரி அவங்க ப்ராடக்டை நம்ம மார்க்கெட்டாகவும் யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த விஷயத்தால தான் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஹையாக க்ரோத் ஆச்சு. ஐ திங்க் இட்ஸ் வெரி உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, லேபர்ஸ் ரொம்ப சீப்பாக கிடைச்சாங்க, ரா மெட்டீரியல்ஸ் ரொம்ப சீப்பாக இருந்தது, அதே மாதிரி மார்க்கெட்டாகவும் இது பயன்படுத்தப்பட்டது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த க்ரோத் ஆஃப் மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ். இதுக்கப்புறம் ஒரு சின்ன பாயிண்ட், கன்ஃபெடரேஷன்ஸ் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ்னு புக்கில் கொடுத்துருக்காங்க. இது வந்து 1985 ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்காங்க. சம்டைம்ஸ் கொஷின் கேட்டாங்கன்னா அது தெரியணும். இது இண்டஸ்ட்ரி லெவலில் ஒரு நான் ப்ராஃபிட் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இது எதெல்லாம் வச்சிருக்குன்னா பப்ளிக், பொது, ப்ரைவேட்டு, ஸ்மால் அண்ட் மீடியம் எம்என்சிஸ். ஓகே, பப்ளிக்காகவும் ப்ரைவேட்டாகவும் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸாகவும் மல்டிநேஷ்னல் கார்பரேஷனாகவும் இந்த கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் ஒர்க் ஆகுது. இதுக்கு எல்லாத்துக்குமே இது ஹெல்ப் பண்ணுது. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன்ஸ் கொஞ்சம் பார்க்குறோம். இது 1948 and 56, இது 2 தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஏன் மேம் தனியாக போட்டிருக்கீங்க, இது ஒரு பாயிண்ட் தானே கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் 1948 என்ன சொல்லுதுன்னா என்டர்பிரனர் அண்ட் அத்தாரிட்டி. அதாவது ஒரு ஸ்டேட் என்ன ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னா தன்னோட நிலைமை என்ன அண்ட் அது எதெல்லாம் அத்தாரிட்டி பண்ணலாம் அப்படின்ற தீர்மானத்தை 1948 தொழில்துறை கொள்கை தீர்மானம் பண்ணுச்சு. இதுக்கப்புறமா இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் ஆஃப் 1956 இது என்ன பண்ணுச்சுன்னா இண்டஸ்ட்ரீஸை 3 வகையாக பிரிச்சது. ஒன்று வந்து அட்டவணை ஏ, அட்டவணை 1, 2, 3 அப்படின்னு 3 அட்டவணையாக பிரிச்சது. அதில் ஒன்று வந்து கவர்மெண்ட் மட்டுமே ஆட்சி பண்ணுறக்கூடிய ஐட்டம்ஸ். என்னது உங்களுக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கு அட்டாமிக் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல், என்னென்ன பாயிண்ட்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அட்டாமிக்கல் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல், அயன் அண்ட் ஸ்டீல், இது கவர்மெண்ட் மட்டும்தான், வேற யாராலையும் டேக் ஓவர் பண்ண முடியாது. ரெண்டாவது வந்து ரோடு, சி, கடல், மெஷின் டூல்ஸ், அதாவது தொழில்துறை டூல்ஸ், அலுமினியம், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், ஃபர்டிலைசர்ஸ், இது எல்லாத்தையும் அட்டவணை 2ல சேர்த்தாங்க. இது வந்து என்னன்னா பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ரெண்டுமே பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் இன்டர்மீடியட் ஆகி லாஸ்ட் இதில் வராத கேட்டகரிஸ் எல்லாமே ப்ரைவேட் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு அத்தன்டிகேட். இல்லை கொஸ்டின் எப்படி மேம் கேட்பாங்க அப்படின்னா ஃபெராய் அண்ட் அலாய்ஸ்ன்னு கொடுத்து இது எந்த ஷெடியூலில் வந்ததுன்னு கேட்கலாம். ஓகே, இல்லை அட்டாமிக் எனர்ஜி எந்த ஷெடியூலில் வந்தது, யார் மட்டுமே நிர்வகிச்சாங்க, இப்படி கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகே கைஸ், அப்புறமா வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், இதை நம்ம பகுதி வாரியாக பிரிக்கிறோம். இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் 1950 65 இந்தியாவில் எப்படி இருந்தது அப்படின்னா 1950-65 ஃபர்ஸ்ட் என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா கன்சியூமர் குட்ஸ், அதாவது நுகர்வோர் பொருட்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் என்ன டெவலப் ஆச்சுன்னா கேபிட்டல் குட்ஸ்க்கு தான் டெவலப் ஆச்சு. இது ஒரு கன்ஃபியூஷன் வருது படிக்கும்போது. நுகர்வோர் பொருட்களுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, ஆனால் கேபிட்டல் குட்ஸ் நிறைய டெவலப் ஆச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் 5-3-5 இயர் பிளான், அதாவது முதல் 3 5 திட்டத்துல வந்து என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அதனால மூலாதான பொருட்கள் தான் அதிகமாச்சே தவிர மற்ற எதுவும் இன்க்ரீஸ் ஆகலை. அண்ட் இந்த டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப பலவீனமாக இருந்தது. ஏன்னா வீக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால ரொம்ப பலவீனமாக இருந்தது. இதுக்கப்புறமா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் டூரிங் 1965-80 அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து 1965-80 காலப்பகுதியில் தொழில்துறை வளர்ச்சி எப்படி இருந்ததுன்னா கன்சூமர் குட் நெக்லெக்டட், ஸ்ட்ரக்சரல் ரெட்ரோகிரஷன் அப்படின்னு சொல்லுவோம். நான் ஏற்கனவே சொன்னேன்ல இங்க கன்சூமர் குட் ப்ரீவியஸாக அது ரெடியூஸ் ஆச்சுன்னு, அதே வந்து இங்கேயும் அப்படிதான் கன்சூமர் குட் நெக்லெக்டட் பண்ணதுனால இது பின்னடைவு காலமாக கருதப்பட்டது. ஸோ என்ன கொஸ்டின் கேட்கலாம், விச் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ ஸ்ட்ரக்சரல்
ரெட்ரோகிரஷன் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். இதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் 1991 வந்து மெதுவாக இண்டஸ்ட்ரி ரெக்கவர் ஆச்சு, தொழில்துறை மீட்பாச்சு, ஹெல்தி இண்டஸ்ட்ரி க்ரோஸும் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சது. ஓகே, லாஸ்ட்டாக இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆஃப் போஸ்ட் 1991 ரிஃபார்ம்ஸ். இது உங்க எல்லாருக்குமே தெரியும். தொழில்துறை மேம்பாடு இருக்கு 1991 சீர்திருத்தங்கள். இது வந்து 10வது மற்றும் 11வது, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1991 என்னென்ன 5-year பிளான் வந்ததுன்னு கேட்கலாம். ஒன்று 10th and 11th. அதுக்கப்புறமா என்னென்ன பாயிண்ட்ஸ் போட்டாங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா? 1991 நம்மளுக்கு குளோபலைசேஷன், லிபரலைசேஷன் அண்ட் ப்ரைவேட்டைசேஷன் 3 வந்தது இல்லையா? ஸோ இது வந்து எக்கனாமிக்கல் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்னென்ன பண்ணாங்கன்னா, தே ஹேவ் டிட் தொழில்துறை உரிமை ஒழித்தல், அதாவது அபாலிஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங், இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸை அழிச்சாங்க. அதுக்கப்புறமா டிஸ்மேண்டிலிங் ஆஃப் ப்ரைஸ் கண்ட்ரோல்ஸ், விலை கட்டுப்பாடுகளை அகற்றுவது, அதாவது ப்ரைஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே டிஸ்மேண்ட்லிங் பண்ணாங்க. டைல்யூஷன் ஆஃப் ரிசர்வேஷன் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, சிறிய அளவிலான தொழில்களின் இதை ஒதுக்கீடு நீக்கம். நீங்கள் இவ்வளோதான் தயாரிக்கணும் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் சிறு தொழில்கள்லாம் நல்லாவே பண்ணலாம் அப்படின்ற அனுமதி கொடுத்தாங்க. வர்ச்சுவல் அபாலிஷன் ஆஃப் மோனோபோலி, ஏகபத்தியத்தின் மெய்நிகர் ஒழிப்பு, மோனோபோலி ஆட்சியை அப்படியே அழிச்சாங்க. ஸோ இதுதான் வந்து மெயினாக இந்த 4 பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட். அபாலிஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங், எல்லாத்துக்கும் லைசன்ஸ் வாங்கிட்டு தான் பண்ணணும்லாம் கிடையாது, நீங்களே ஆட்டோமேட்டிக்காக பண்ணலாம். டிஸ்மேண்டிலிங் ப்ரைஸ் கண்ட்ரோல், ப்ரைஸ் கண்ட்ரோல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்க்கு எந்த ஒரு ரிசர்வேஷன்ஸும் கிடையாது, நீங்கள் என்ன வேணால் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம். அபாலிஷன் ஆஃப் மோனோபோலி, ஏகாதிபத்தியம், அதை வந்து அபாலிஷ் பண்ணாங்க. இதுதான் 1991 ரிஃபார்ம்ஸ். ஓகே, ஸோ இந்த ஒரு 17 minutes கிளாஸில் நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக what is meant by that என்னது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இந்தியாவில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு இன்ச் பை இன்ச்சாக சொல்லிட்டேன். ஸோ போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபாலோ அப் கொஸ்டின்ஸ் பின்னாடி வரும். ஸோ தேங்க்யூ கைஸ். இஃப் திஸ் கிளாஸ் இஸ் யூஸ்ஃபுல், ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் suggest and subscribe for backbenchers. Okay, thank you guys.